அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஏஎம் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான பக்ரீத் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள மரங்கள் தான் இது. பாருங்கள், சீத்தாப்பழ மரம், முருங்கை மரம் இது எல்லாமே இருக்குது. நம்ம இன்றைக்கி விறகு அடுப்பில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எங்கள் மாமியார் ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணி செய்வாங்க. ஸோ எல்லா பிரியாணியுமே டேஸ்ட்டாக செய்வாங்க. நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். எங்கள் மாமியார் பேசுகிற 1-2 வார்த்தை கூட நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஸோ எங்கள் மாமியார் பற்ற வைக்கிறாங்க. அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதோடு சேர்த்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. வெங்காயத்தை போட்டுறாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்குள்ளே அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ நான் தான் ஊற வைக்கிறேன். வெங்காயத்தை வதக்கும் போதே அரிசியை ஊற வச்சுருங்க. அதோட தக்காளி, வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிருக்காங்க கொஞ்சோண்டு. இங்கே போட்டு போடுவோம். புதினா மல்லியெல்லாம் போடவும். இதுதான் எங்கள் மாமியார் குரல், கேட்டிங்களா? ஸோ எங்கள் மாமியார் நான் வீடியோ எடுக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 2-3 வேர்ட்ஸு. ஸோ இஞ்சி பூண்டு புதினா மல்லியெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இதோட மிளகாத்தூள் வேணுங்கிற அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ இதை அரைச்சி ஊற்றுறாங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் கறி ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ கறியை மட்டும் அந்த மசாலாவோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். ஸோ சேர்த்து போட்டாச்சு. நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்காங்க. ஸோ பால் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இதோடையே ஒரு தயிர் பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு ஒரு 200 ml அளவுக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். அதோட நம்ம கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை அந்த மெசர் பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதோடையே எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு 1/2 குண்டா அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம். ஸோ 1 குண்டா அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். சீரக சம்பா அரிசினால் 1 குண்டா அளவுக்கு நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு தட்டை போட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். நல்லா இப்போது கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம அந்த கழுவி வச்சுக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம்.
நல்லா கொதி வருது. ஸோ இப்போ நல்லா நம்ம அரிசியும் சோறுமா தண்ணியுமா நல்லா நிரடி வரணும். ஸோ அதனால நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது கிளறியாச்சு. தண்ணியும் அரிசியுமா நிரடி வந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், அடுப்பை நுகர்த்து விட்டுறணும். ஸோ தம் போட்டாச்சு நம்ம, அதனால் அடுப்பை நுகர்த்து விடணும். அந்த அனல்லையே தான் பிரியாணி வேகணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் வச்சுருங்க. பாருங்கள், சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அனல்லையே நல்லா வெந்துடுச்சு. இப்போது நல்லா நம்ம அதை கிளறி விட்டுறலாம். தம் போட்டு எடுத்ததுமே சூப்பராக வந்துருச்சு. நெய் ஆப்ஷனல் தான், வேணால் ஊற்றிக்கோங்க, இல்லைனா அப்படியே கூட நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நாங்கள் பரிமாறுறோம், வாங்க சாப்பிடலாம். ஸோ சுவையான மட்டன் பிரியாணி, எங்கள் மாமியார் ஸ்டைல் பிரியாணி சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியோட சிக்கன் சில்லி, அதோட தயிர் சம்பல், இதோட தால்ச்சாவையும் நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே விவர்ஸ், தேங்க்யூ.